மக்களை இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது கோயம்புத்தூர்ல 2வது நாளாக சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கோம். அங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த ரோடு வரம்பு அசுத்தம் பாருங்க. பயங்கர மோசமா இருக்கு. பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த ரோடு வரமே அந்த யூரின் போறது இந்த மாதிரி சமாச்சாரம் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இதா இருக்கு பாருங்க. பாருங்க மக்களே, பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து பெங்களூர்ல இருக்க வேண்டிய பஸ் இங்க போயிட்டு இருக்கு பாருங்க. இதாங்க, ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் பற்றி சொல்லியிருப்பேன். இந்த ஃபுட்டு இந்த கடையை பற்றி சொல்லியிருப்பேன். பெருசாக வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம வச்சுக்கோங்க, கொஞ்சம் முன்னாடி போக போகிறோம். கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேஞ்சஸ் பார்க்க போகிறோம். அதுதான் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் வச்சுக்கோங்களேன், அந்த மிகப்பெரிய அதாவது இந்த ரோட்டு ஓரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிறைய பேர் இந்த யூரின் போகிறது பயங்கர மோசங்க. அதாவது அந்த ஸ்மெல்லாம் தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமாக ஒரு காத்த குடலை புடுங்குதுங்க. எப்படிதான் பாவங்க அந்த காலில் எதுவுமே இல்லாமல் நிறைய பேர் எல்லாம் நடந்து போகிறாங்க. அதெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. எதுக்கு இந்த மாதிரி அசுத்தம்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த சுகாதாரம்லாம் எங்கெங்க போச்சு? இந்த ரோடு ஓரத்தில் இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் ஏங்க இந்த நாடு இப்படி விட்டு வைக்கிறாங்கன்னு தெரியல. இங்க பாருங்க, பயங்கர கன்றாவியே இருக்கு. ம். இதெல்லாம் முக்கால்வாசி இதனால தான் நிறைய பேர்த்துக்கு இந்த வியாதி வருதுங்க. இதெல்லாம் ஒரு பொது கழிப்பிடத்துல போய் கழிப்பிடம் இருக்கு, நிறைய டாய்லெட் இருக்கு, அங்கெல்லாம் பண்ண வேண்டியது. எங்க இந்த ரோடு ஓரத்துல இப்படி ஒரு அசிங்கமா பண்ண வைக்கிறாங்க. இதை பத்தி நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க வந்து ரயில்வே ஸ்டேஷனு, நம்ம கிட்ட ரயில்வே ஸ்டேஷன் நடந்து டிராவல் பண்றதை விட நடந்து போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆட்டோ பாருங்க, பயங்கரமான ஆட்டோ. நிறைய ஆட்டோகள்லாம் இருக்கு, ஒன்று ரெண்டு கிடையாது, நிறைய ஆட்டோகள்லாம் இருக்கு. எப்படியும் அந்த நாத்துல அங்கேருந்து எப்படியும் மாசுக்கு போட்ட நல்ல வேலை. மாசுக்கு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நானும் அடுத்து பக்கத்துலேயே போய் ஜிஹெச் தான் அட்மிட் ஆகணும் போல. அந்த அளவுக்கு ஒரு பேடா ஸ்மெல்லு. ஏதோ ஒன்று லவர் சைடில் உனக்கு தான் அப்படின்ட்டு போகிறாங்க, என்னன்னு தெரியல. என்ஜாய் பண்ணுறாங்கப்பா, நல்லா வாழ்கிறாங்க போல. வாழட்டும் வாழட்டும், அவங்க வாழ்றதே நல்ல விஷயம் தானே. தப்பான விஷயம் எதுவும் பண்ணாம தான் சரி. இங்க பாருங்க, அந்த காலத்து ரயில் போட்டி பாருங்க, பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு பாருங்க. எவ்வளோ ஒரு அழகா இருக்கு. அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இந்த ரோட்டு ஓரத்துலேயே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு ஓரத்துலேயே இருக்கு பாருங்க அந்த ரயில். பார்க்கறதுக்கு எவ்வளோ அற்புதமா இருக்கு பாருங்க. எப்படி இந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு வராங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கு பேர் இங்க இடத்துல, ஒன்று ரெண்டு பேர் கிடையாது, லட்சக்கணக்கு பேர் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் 5000 பேர் பக்கம் இந்த ஒரு நாள் மட்டுமே ஒரு டிராவல் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு இங்க வந்து ரயில் போக்குவரத்து அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்குள்ள கிட்டத்தட்ட 10,000 பேர் பாருங்க. எவ்வளவு பேர் பாருங்க, எவ்வளவு கூட்டம் பாருங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க. ஆறுனா ஏன்டா நவர புட்ல அதனால வண்டியடா ஓட்டிட்டு வரேன், என்னடா இந்த அப்படியே ஆறுனா அடிக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எங்க தான் பறக்காமலாம் தெரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா சிப்ஸ் கடை இங்கே பாருங்க, வகை வகையான சிப்ஸ் கடை, நேந்திர சிப்ஸ் கடை, எல்லாமே நமக்கு தேவையான ஒரு ஃபுட் ஐட்டம். பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க பேகு பாருங்க, பேகு செல்ஃபோனு என்னென்னா நம்மளுக்கு கடைகள்லாம் வேணும்னா இங்கே இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறையாவது கையோட இறங்கி வாங்கிட்டு போகலாம். வாசனை ஏதோ மூக்க தொலைக்குதுங்க. அதாவது இந்த மீன் எல்லாம் வறுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு வாசனை தோணிக்குது இந்த ஹோட்டலில் தாங்க. சும்மா வாசனை அப்படி கமக்குதுங்க. இதாங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கோயம்புத்தூருடைய ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் பாருங்க. பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அழகால கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 8 வருஷம் கழிச்சு வந்தேன். 8 வருஷம் கழிச்சு முன்னாடி வந்தேன். இங்கே முன்னாடி தான் இருந்தேன், ஒரு 8 வருஷமா இருந்தேன். பஸ் ஸ்டாப் எப்படின்னா அப்படி தான் இருக்கு. ஆனால் பட் சேஞ்சஸ் எதுவும் இல்லை, டிஃப்ரெண்ட் எதுவும் ஆகலை சேஞ்சஸ். ஆனால் பட் 8 வருஷம் கழிச்சு நான் வந்து பார்க்கும்போதும் அப்படி தான் இருக்கு. சில பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜிஹெச் பஸ் ஸ்டாப் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு, வேற எதுவும் கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.